நம்ம இந்த வெள்ளைக்காரவங்களுக்கு அடிமையாகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் அங்கங்க இருக்கக்கூடிய கோயில்களில் அந்த இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு இல்லை கடவுளுக்கு இது மாதிரி அவங்களுக்கு இந்த அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்கள், தங்கம், வைரம், இந்த மாதிரியான ஆபரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா அலங்காரம் முடித்த உடனே கடைசியாக எல்லாம் இது பண்ணிவிட்டு சாந்தி பண்ணிவிட்டு கலட்டி கொண்டு போய் ஒரு அறையில் வச்சு இல்லை ஒரு லாக்கரில் வச்சு பூட்டிடுவாங்க. அப்படி இருக்கும் கட்டத்திலே அது என்ன ஆயிருக்குன்னா திருடு போக ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க, இரவு சாந்தி பண்ணி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை ஆராட்டுன்பாங்க, ஒவ்வொரு இதுக்கும் பண்ணுவாங்க. அப்போ அப்படி திருடு போக ஆரம்பிச்சிருக்கு. சரி, இது இப்படி திருடு போகுது அப்படின்னும் போது இதை ஏதாவது ஒரு வகையில் கட்டுப்படுத்தணும் இல்லையா, கண்டுபிடிக்கணும், கட்டுப்படுத்தணும் போது இப்போ இந்த திருடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமித்தா அது எப்படி கன்ஃபார்மாக ஒரு ஆணாக தான் இருக்க முடியும் இல்லையா, ஒரு ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை தான் நியமிக்க முடியும். அந்த ஆள் திடகாத்திரமாகவும் தைரியமாகவும் இருக்கிற ஆளாக இருக்கணும். நல்ல புத்தி கூர்மை, தெளிவு, நுட்பமாக கவனிக்கக்கூடிய, எந்த பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாகாத ஆளாக இருக்கணும். ஏன்னா அவனை காவலுக்கு போட்டு அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு படுத்துட்டான்னா சிக்கலாயிடும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இது மாதிரி எல்லா ஊர்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க ஊரில் ஒவ்வொரு ஆளை நியமிக்கிறாங்க. ஆண் மகன்கள் நல்ல கட்டுமஸ்தாக இருக்கக்கூடிய. அப்போல்லாம் எல்லாருக்குமே நல்ல உடம்பு இருக்கும். இப்போ தான் நம்ம கொத்தவரங்க மாதிரி இருக்கோம். அப்போல்லாம் எல்லாருக்கும் நல்ல உடல் கட்டு வாகு எல்லாம் ஹைட்டாக வேறு இருப்பாங்கள்ல, நல்லா பார்க்குறதுக்கு. அது மாதிரி அங்கங்கே அந்தந்த ஊரில் ஒவ்வொரு ஆளை நியமித்து அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடாது. ரெண்டாவது ஒரு ஒழுங்கு முறையில் அவங்க வாழணும். கிட்டத்தட்ட அந்த தெய்வத்துக்கு ஈக்குவலாக அவங்கள வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் திருடுறாங்க பாருங்க, இந்த சைடு. இப்போ அவங்களுக்கு இது தொந்தரவாக மாறுது. எது இந்த மாதிரி இவங்களை காவலுக்கு வைக்கிறது தொந்தரவாக மாறுது. அப்போ நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படுது. அவன் எப்படி பார்க்குறான்னா, திருட்டை எப்படி பார்க்குறான், தொழிலாக பார்க்குறான். அந்த காலத்தில் திருடியே பிழைத்த கூட்டமும் உண்டு தனியாக. அது ஒரு பக்கம் ஒரு இருக்காங்க, என்ன அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அவங்கள தனியாகவே வச்சுருப்பாங்க. அதாவது ஊருக்கு அந்த பக்கமாக தான் அவங்கள வச்சு உள்ளே விட மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை என்னென்னா கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்றது, இது பண்ணுறது. அதை நம்ம திருட்டுன்றோம், அவங்க தொழிலுன்றாங்க. அவங்க தர்மத்தில் அது நியாயம், நம்ம தர்மத்தில் அது அதர்மம். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாருமே ஒன்றுன்னும் பொழுது அவன் திருடுறான்னு நம்ம சொல்ல முடியாது. என்கிட்ட அதிகமாக இருந்தால் நான் கொடுத்துருந்தா அவன் திருடி இருக்க மாட்டான். அதுதான் அங்கே வருது தத்துவமாக. இருந்தாலும் கூட அப்படி அவர்களுக்கு தொந்தரவாக அமைந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்க, யாரை நியமித்தார்களோ அவர்களை மறைமுகமாக என்ன செஞ்சிடறாங்க, தாக்கலை. தாக்குனா ஆமாம், அதனால் என்ன செஞ்சிடறாங்க, ஆமாம் என்ன செஞ்சிடறாங்க, அதனால் அதுவும் நம்ம நாளைக்கு நிற்காதுன்னு வச்சுக்கோங்க இல்லையா. அப்படிலாம் இருந்தால் நான்லாம் அவங்களெல்லாம் வசியம் பண்ணிட மாட்டேன்னா. இல்லை, அதனால தான் நான் அறிவு கூர்மை உடையவர்களை தான் நான் போடுறாங்க. வேற எந்த பேச்சுக்கும் மயங்கிடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த திருடன் என்ன செய்வானா, அவன் எதுக்கு அடிமையாக இருக்கான்னு தான் கவனிப்பான். காவல் இருக்கிறவன் எதுக்கு அடிமையாக இருக்கான், மதுவுக்கா மாதுக்கா அந்த மாதிரிலாம் யோசித்து செயல்படுவான். கேள்விக்கே இடம் இல்லாமல் கொன்றுறாங்க.
என்ன செஞ்சிடறாங்க? ஆமாம், ஆளே இல்லாமல் பண்ணிடுறாங்க. சரியா? இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன செய்கிறாங்க அவங்க. அப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறாங்க? இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு நியமித்து கொண்டுட்டு வராங்க. சரியா? இது ஏன் சொல்லி வரேன்னா, முடிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும் இதை ஏன் ஆரம்பிச்சேன்னு. அது மாதிரி மாறி 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 வந்தவங்க தான் இந்த கருப்பசாமி, ஐயனார், மதுரை வீரன், சுடலமாடன், எசக்கி, இது மாதிரி மாறி மாறி. கருப்பசாமியை முடித்த உடனே அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வர்றான். அவன் பேர் சுடலையாக இருக்கும், மாடனாக இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆண் தெய்வங்கள். ஆண் தெய்வம் சொல்லக்கூடிய அந்த தேவதைகள், தெய்வங்கள் இது மாதிரி இருக்கக்கூடியது. சரி, ஆண் தெய்வத்துக்கு இப்படி ஒரு வரலாறுனா, பெண் தெய்வம் சொல்லக்கூடிய இருக்குல்ல, பெண் தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் கிராமத்தில் இருக்கு இல்லையா? பெண் தெய்வ வழிபாட்டு முறைகள். இப்போ இந்த கிராம மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த காலத்தில்? இப்போ பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, இல்லை இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும், இல்லை எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம கூட்டு ஜபம் செய்கிற மாதிரி அவர்கள் கூட்டு தீர்மானம்னு ஒன்று நிறைவேற்றுவாங்க. என்ன நடக்கணும்? இந்த ஊருக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், இல்லை பாதுகாப்பு வேணும், இல்லை இது மாதிரி இங்கே நிறைய பேர் நோய்வாய்ப்படுறாங்க, திருமணமாகாத பெண்கள் இருக்காங்க, திருமணம் நடக்கும், இது மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ நம்ம கன்னிகா தானம் செய்கிறோம் இல்லையா? அது திருமணமாகி செய்வது, தன்னுடைய மகளை இன்னொருவருக்கு தாரவாத்து கொடுக்கறது, அது திருமண சடங்கு முறை பிரகாரம் அதை ஒப்புவிக்கிறது இல்லையா? அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த கல்யாணமாகாத பொம்பளை பிள்ளை, இப்போல்லாம் நம்ம பொம்பளை பிள்ளைன்னா 22 வயசுக்கு மேலே தான் யோசிக்கிறோம். அப்போல்லாம் வயசுக்கு வந்துட்டாலே, ஆமாம், 13 14 வயசு 15 வயசுலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. வயசுக்கு வந்துட்டாலே பொம்பளை பிள்ளை தான் இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்க? அந்த மாதிரி பெண்களை ஊருக்கு ஒவ்வொரு பெண்ணை தீர்மானித்து இறைவனுக்காக என்ன செய்கிறாங்க? அர்ப்பணம் பண்ணுறாங்க. இறைவனுக்காக அர்ப்பணம் பண்ணுறாங்க. அதான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, திருமணம் பண்ணிக்கிற மாட்டாங்க, அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவாங்க. இறுதியில் அவங்களுக்கு அந்த மாதிரி சமாதி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிடுறாங்க. இப்படி என்ன ஆயிடுச்சு? பெண் தெய்வங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்போ இவங்க எல்லாருமே ஆன்மாக்கள் தானே, இவங்க எல்லா பேருமே ஆன்மாக்கள். ஒரு வகையில் ஒழுக்கத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து வாழ்ந்தவர்கள், எந்த அபிலாஷைக்கும் உட்படாமல் ஆட்படாமல் வாழ்ந்து வந்தவர்கள். அவங்களுக்கு எந்த ஆசை இருக்காது. ஆசை இல்லாதவன் தான் காவலாகவும் இருக்க முடியும், எல்லா மக்களுக்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் முடியும். அது பெண் சைடு பார்த்தோம்னா அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இவங்க இல்லையா? இப்போ இந்த ஆன்ம லோகம்னு ஒன்று இருக்கு. ஆமாம். இப்போ அங்கே போகும்போது ஒரு கேள்வி வருது. சரி, நீ இந்த மாதிரிலாம் இருந்துட்ட, அதனால் உனக்கு ஒரு கிரெடிட் மாதிரி ஒரு 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 ஆசீர்வாத பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறோம், நீ விரும்பினா நீ என்ன செய்யலாம், இப்படி இந்த மாதிரி இருக்குது, நீ எதுனாலும் கேளு அப்படின்னும் போது, இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ கருப்பு போயிட்டாரா? கருப்பு என்ன சொல்கிறாரு? நான் எந்த ஊருக்கு எந்த மக்களுக்கு காவலாக இருந்தேனோ அவர்கள் என்னை வணங்கும் போது அவர்கள் என்னெல்லாம் வேண்டி விரும்பி கேட்கிறார்களோ அதையெல்லாம் நான் அருளக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் என்ன செய்கிறாங்க? பெண் தெய்வத்துக்கும் தராங்க. பெண் தெய்வத்துக்கு தரும்போது எல்லாம் சேர்ந்துக்கிறது. என்ன சேர்ந்துக்கிறது? குழந்தை இல்லாதது, திருமணமாகாதது, இது மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. கல்வி எல்லாமே அதில் சேர்ந்து வருது. இப்படி அவர்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்து தான் அந்தந்த ஊரில் என்ன செய்கிறாங்க? குலதெய்வ வழிபாடுன்னு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது காலகாலமாக வருது. இப்போ பாருங்கள், அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி வாங்கி அவங்கெல்லாம் தெய்வமாக மாறிட்டாங்க. இப்போ இதே மக்கள் அவர்கள்ட்ட போய் அவங்களுக்கு வேணுன்ற அபிலாசைக்குரிய எல்லாவற்றையும் வேண்டி விரும்பி வாங்கி பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த தெய்வங்களும் கொடுக்குது, தாராளமாக கொடுக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது, கொடுக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு அதிகாரம் மற்றும் தெய்வங்களுக்கு கொடுக்கல. ஆமாம்.
இது எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த நிலையான இந்த முக்தின்ற நிலையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் தெய்வங்களுக்கு கிடையாது. அபிலாஷைகள்லாம் நிறைவேறதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஆசைகள்லாம் முடிக்கட்டோன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. நம்ம தான் முடிக்க மாட்டோமே. ஏன்னா குறுக்கு வழியில் போய் தானே கொன்னோம், குறுக்கு வழியில் போய் தானே கொன்னோம். அப்போ நம்ம புத்தி எப்படி வேலை செய்யும்? நீ கொடுக்குற வரையும் கொடு, முக்தி அடைகிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு பேசக்கூடிய ஆள் தானே இல்லையா? நம்ம சாமிகிட்ட போய் சண்டை போட்டிருக்கோம்ல, உனக்கு கண் இருக்கா, நீ எல்லாம் உனக்கு காது இருக்கா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உனக்கு கேட்கலையான்னு யாராவது ஒரு ஆள் இங்கே நின்று உனக்கு கண் இருக்கா காது இவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். யாருக்காவது தைரியம் இருக்கா? வந்து நின்று கேளுங்க. கேட்க முடியுமா? சொல்லும் போதே பயம் வருதுல்ல, ஐயோ ஐயோ அவர் மாட்டி விட்டுருவார் போலே அப்படின்னு தோணுதா தோணலையா? அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஆனால் அங்கே தைரியமாக கேட்குறோம்ல. அங்கே போய் ஒரு கருப்பசாமிகிட்ட போய் தேங்காவை தூக்கி அடித்து கேட்குறான், நீ எல்லாம் இருக்கியா இல்லையான்னு கேட்குறான் இல்லையா? கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா நான் மதுரை தானே, எனக்கு தெரியாதா? பாருங்க, அது ஏத்துக்கிறோம். இப்ப நீங்க அடிச்சதுனால அது திரும்பி உங்களை அடிக்காது. ஏன்னா அது அந்த நிலையில இருந்து தானே வந்தது. நான் உன்னைய காவலுக்காக தான் வந்தேன், நீ என்னை அடிச்சுட்டு போ, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆமா போ அப்படின்னு பொறுத்துட்டு போயிடும் இல்லையா? இப்ப இங்க அப்படி கேட்க முடியாது. ஏன்? அவர் தான் நம்ம தான் அவரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரை போய் நீங்க மோதுவீங்க? இங்க நின்றுட்டு கேள்வி கேட்டா அது உங்களை பார்த்து நீங்க கேட்கிற கேள்வி தானே இல்லையா? அதனால இந்த முக்தி தரக்கூடிய அந்த வல்லமையை எந்த தெய்வங்களுக்கும் கிடையவே கிடையாது. அதனாலதான் சித்தர் பெருமக்களும் சரி, நம்ம சித்த வித்தை மார்க்கமும் சரி, இந்த சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். கூடாதுன்னு சொல்லலை, வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதை செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். கூடாது, அது தப்புன்னு சொல்லலை. அது அவங்க வரையும் அது சரி, நியாயம் இருக்கட்டும். ஸ்கூல்ல இருக்கிறவனுக்கு அந்த பாடத்திட்டம் சரிதான், அவனை போயிட்டு இதெல்லாம் தப்புன்னு சொன்னோம்னா நம்மளை பைத்தியக்காரன்றான் இல்லையா? அதனால அந்த முக்தி தரக்கூடிய அந்த ஒரே ஒரு வல்லமையை இந்த மாதிரியான சித்தர் மார்க்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் சித்தர் பெருமக்கள் சிலை வழிபாடுகள் வேணாம், கோயில் வழிபாடுகள் வேணாம், ஆலயம் சென்று தொழ வேணாம், எது ஆலயம்னு நமக்கு மாற்றி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த குலதெய்வ வழிபாட்டை விட்டுட்டு வர்றது அப்படின்னா ஏதோ இங்கேருந்து நம்மளை வேற்றுக்கிறதுக்கு தூக்கி கொண்டு போய் இறக்கி விட போகிறாங்க, நம்ம அங்கே போனால் என்ன செய்ய போகிறோம் தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையும் இதுவும் மக்கள்கிட்ட இருக்குது. அப்போது அவங்களுக்கு இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு புரிதல் வந்துடும். ஏன்னா என்னன்னு தெரியாமல் தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு 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 பொம்பளை பிள்ளை, கன்னிகளையாத பிள்ளை, இன்னொரு ஆடவன் மீது ஆசைப்பட்டுருச்சு. அவன் வேற ஜாதி, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த காலத்தில் இவ்வளோ வசதி வாய்ப்பு தொலைத்தொடர்புலாம் கிடையாது, கடித போக்குவரத்தே கம்மி. ஆமாம். அப்போ இந்த தகவல் இந்த பெண் வீட்டாருக்கு தெரியுது. இவங்க வசதியிலையும் எல்லாத்துலேயும் என்ன ஆகிறாங்க, உயர்ந்தவங்க, நல்ல உயர்ந்தவங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம பேர் சொல்ல வேணாம். ஆமாம், இது ஒரு தெய்வத்தினுடைய கதை, நம்ம பேர் சொல்ல வேணாம். இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே வாமான்னு சொல்லிட்டு அந்த நெல் குதிர் இருக்குல்ல போட்டு, தெரியுதா? ஆமாம், போய் நெல் எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். அந்த அம்மா பொண்ணு என்ன செய்யுது, மேலே இருக்குது அடி நெல் எடுக்கு, உள்ளே இறங்கி போய் எடுன்னு சொல்லி உள்ளே போன உடனே லாக் பண்ணி பூட்டிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன செய்யுது, கண்ணி கலையாத பிள்ளை, சின்ன பிள்ளை, உள்ளே என்ன செய்யுது, இறந்தது. சரியா? அவ்வளோ, அதோட அந்த விஷயம் முடிஞ்சு. இப்போ இந்த பெண் தெய்வம் என்ன செய்யுது, இந்த பெண்ணு யாரை விரும்பினதோ அந்த ஜாதி குறைந்த ஜாதி, வசதி இல்லாத ஜாதி, அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பே கிடையாது. அந்த சமூகத்துக்கு என்ன ஆகுது, தெய்வமா மாறுது. இங்க தெய்வமா மாறல, அந்த சமூகத்துக்கு மாற்று சமூகத்துல போய் தெய்வமா மாறி அந்த சமூகத்தை என்ன செய்யுது, தூக்கி விடுது. இன்னமும் தூக்கி விட்டுட்டு தான் இருக்கு. இன்னும் அவங்க
வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்குது. இப்போ நான் பேர் சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் அதை இப்படி இப்படி மறைமுகமாக சொல்கிறேன். என்ன, இப்படி எல்லாம் தெய்வமானவங்களும் இருக்காங்க. அது செய்யும், அது செய்யாமலாம் இல்லை. எல்லாவற்றுக்கும் வல்லமை உண்டு. ஆமாம், அப்படி இல்லைன்னா சாமி ஒரே வாரத்தில் சொல்லியிருப்பாரு, எதற்கு எந்த வல்லமையும் கிடையாது, சித்தவித்தைக்கு மட்டும்தான் எல்லா வல்லமையும் உண்டுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லலை. ஆமாம், நமக்கு எது தேவை தேவையில்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. உனக்கு எது வேணும் வேணாம் அதை மட்டும் பார், மற்றவனை நீ கவனிக்காதேன்னு சொல்லிட்டாரு. அது அவனுக்கு சரி, அதை விட்டுரு. அதனால நாம இங்கிட்டு பயணிக்கும் பொழுது இப்போ இங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா? இப்போ இந்த நம்ம சொன்ன கருப்பு சுடலை மாடை அது இது தெய்வங்களுக்கெல்லாம் நம்மளை பார்க்கும்போது எப்படி தெரியுமா தெரியும்? சந்தோஷமா, நம்ம உயர்வா தெரியும், நம்ம ரொம்ப உயர்வா தெரியும். ஆமாம், நாம் இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க இருப்பாங்க, வருவாங்க. அதை நாம் அனுபவிச்சிருக்கோம். நமக்கு நிறைய அந்த அனுபவம்லாம் உண்டு. ஏன்னா நம்ம நிறைய காடு மலை கிராமங்கள்லாம் பயணப்பட்டதுனால நிறைய தேவதைகளினுடைய அந்த அனுமான இதெல்லாம் நமக்கு காட்டியிருக்கு, வந்திருக்கு, போயிருக்கு. அதெல்லாம் ஈஸியாக வரும். போன மாதம் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அது எனக்கு வந்துடும், வருஷத்தில் ஒரு 2-3 சம்பவம் வந்துடும். அந்த மாதிரி அழகாக காட்டும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் அதால் தர முடியாது. என்ன வேணாலும் கொடுத்துரும். நீங்கள் காரு கேட்டால் காரு கொடுத்துரும், என்ன வேணாலும் கொடுத்துரும். ஆமாம், முக்தி மட்டும் கிடைக்காது. ஆமாம், கரெக்டாக சொன்னார். ஆமாம், நீங்கள் கேட்குற சித்தியெல்லாம் கொடுத்துரும், முக்தி கொடுக்காது. இல்லைன்றோம். அதுக்கு என்ன செய்யணும்? அங்கே போ, எங்களுக்கு ஒருத்தன் வரம் கொடுத்தான் பாரு, இதெல்லாம் கொடுக்க சொல்லி ஒருத்தன் கொடுத்தான் பாரு, நீ அவனை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடும். அவனை பிடிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த வா, இத்தனை கிளாஸஸ் இருக்குது, இத்தனை வகுப்பு இருக்குது, இத்தனை குருமார்கள் இருக்காங்க, இதில் ஏதாவது ஒன்றை பிடிச்சி நீ போய் அவனை போய் பார்த்து உனக்கு வேணுன்றத வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நீங்கள் எல்லாரும் அப்படித்தான் வரீங்க. உங்கள் குலதெய்வம் சம்மதிக்காமல் நீங்கள் வரல. அது பார்க்குது, நீ என்ன செய்கிறான், என்ன வந்தான், என்ன படிப்படியாக எல்லாத்தையும் குறைச்சிட்டான், முதல் வீடு கேட்டான், காரு கேட்டான், இப்போ ஒன்றுமே கேட்கலான் இல்லையே. அவன் பாட்டுக்கு வர்றான், யோசிக்கிறான், போயிடுறான். அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஓ, இப்படி தான் போக விரும்புகிறானா? டக்குன்னு ஒரு ஆள் தொடர்பு ஏற்படுத்தி விட்டு இந்தா போ, அவ்வளோதான். டைவர்ஷன். நீ போ, அங்கிட்டு போய் நீ தீட்சையை வாங்கி தவமன், இந்த பக்கமே வராது, அந்த கூட்டத்தோட சேராத, இவனுக்கு எப்படி தான் என்ன தேவை பண்ணிட்டே இருப்பானு அப்படின்னு சொல்லி. ஆமாம் இல்லையா? படையெல்லாம் போட்டு நம்ம செய்கிறோம்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இந்த நெய்வேத்தியம்ன்றது இவ்வளவு உணவையும் நீ எனக்கு கொடுத்ததற்காக நன்றின்னு படைக்கப்பட்டது தான். இவ்வளவு உணவு இருக்குல்ல, நீ சாப்பிடுன்னு சொல்லி படைக்கிறது கிடையாது. எந்த தெய்வத்துக்கும் நீ சாப்பிடு அப்படின்றது நெய்வேத்தியம் கிடையாது. இவ்வளவு உணவையும் இயற்கை மூலியமாக எங்களுக்கு நீ கொடுத்த பத்தியா, அதுக்கு நன்றி உனக்கு நான் காட்டுறேன். அவனுக்கு ஒரு என்னன்னா இந்த தெய்வம் வந்து இதை பார்க்கும்ன்ற ஒரு எண்ணம், அதனால இலையை போட்டு படைச்சிடறான். சரி, அவனுடைய நம்பிக்கை, நம்ம அதை தேவையில்லை இல்லை, அது மாதிரி வந்தது தான். அதனால் தெய்வ வழிபாட்டு முறைன்றது அவர்களை பொறுத்தளவு சரி, ஓகே, விட்டுருவோம். ஆனால் இதுக்குள்ளே வரும்பொழுது அது தேவையில்லை. கூடாதுன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, நமக்கு தேவையில்லை. நோய் சரியாயிடுச்சுன்னா, ஆமாம், நோய் சரியாயிடுச்சுன்னா மருந்து தேவையில்லை. அடடா, இந்த மருந்து சாப்பிட்டா அந்த நோயே வராதுன்னு மருந்தை மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன வந்துடும்? வேற வியாதி வந்துடும். அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து தேடணும். அப்படித்தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. சரியா? அதனால இதை ஆணித்தரமா எல்லாரும், ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டு, சிறுதெய்வ வழிபாட்டு இந்த தெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்கக்கூடிய சிக்கல் இன்னும் தெரியாம நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி நம்ம முக்தி அடைய, வெறும் பத்தி காமிச்சே முக்தி அடைய முடியாதா? என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, இப்படியே பத்தி மட்டுமே காமிச்சு முக்தி அடைய முடியாதா? அது மாதிரி ஏதாவது வழிமுறை அப்படியே கேட்டார். அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் சொன்னேன், ஏகப்பட்ட பேர் காட்டிட்டு போயிட்டாங்க பத்தி. இதுக்கு மேலே நீங்கள் காட்டினா என்ன, காட்டலைன்னா என்ன, அது கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், நீங்கள் வந்து பக்தியை இங்கே வைங்க. எதில்? இந்த உங்கள் ஜீவன் மீது வைங்க. வச்சிங்கன்னா அது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்கள் தெய்வங்கள்லாம் நீங்கள் கும்பிடும்போது பேசாத தெய்வம்லாம் எப்போ பேச ஆரம்பிச்சிடும்? நீங்கள் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடும் இல்லையா? நீங்கள் பக்தி மார்க்கத்திலிருந்து வணங்கும் போது உங்களை பார்த்து எதுவும் பேசியிருக்காது, நீங்கள் தான் திட்டிட்டு வந்திருப்பீங்க. இப்போ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பேச ஆரம்பிச்சிடும். ஆமாம், பாப்பாரு, உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கேன், உன்னை எவனாவது திட்டினா கூட நீ கண்டுக்காத, நான் பார்த்துக்கிறேன்
அந்த தைரியத்தில் நான்லாம் இருக்கேன். நான்லாம் ஏன் அமைதியாக இருக்கேன்னா அது உண்மைதான், நான் பொய் சொல்லலை. நான் எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்க காரணம் என்னென்னா என்னையை சுற்றி நிறைய நிற்கிது. பேசு, என்ன வேணாலும் பேசிகிட்டே இருக்கு, அது பார்த்துக்குறோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த ஆற்றல் யார் கொடுத்தது? அவர் கொடுத்தது தான். அவர் சம்மதம் இல்லாமல் அவங்க வந்து நமக்கு பணிவிடை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாமே அங்கேருந்து வரும்போது நம்ம அதை மட்டும்தான் கவனிக்கணும். சரியா? அது ஆமாம், அது ஒரு பயம் வந்துடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இது வந்து தெளிந்தவர்களுக்காக அதுலேருந்து வெளியில் வரணும்னு விருப்பப்படுறாங்கல்ல, அது ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது பூராமே இந்த தெய்வ சிக்கல் தான், வேற ஒன்றுமே கிடையாது. நான்வெஜ் விடுறேன்ட்டான், குடிக்கிறத விடுறேன்ட்டான், வேறு ஏதாவது மறைமுகமான பழக்க வழக்கம் அதையும் விட்டுறேன் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன தான் பிரச்சனை? இந்த குலதெய்வம்னு ஒன்று இருக்குது, அது என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்றான். அதை கொண்டு போய் எங்கேயும் விடவும் முடியாது, என்ன செய்கிறது அப்படின்ற சிக்கல். அப்போ என்னென்னா அது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சால் இயல்பாக அதிலிருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருவாங்க. தெரியாதனால தான் அதை கட்டி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தெளிவுக்காகத்தான் இதை பேசுனது. சரியா? ஆமாம். எந்த தெய்வமும் தண்டிக்காதுமா, எந்த தெய்வங்களும் தண்டிக்காது. ஏன்னா புனிதமான ஆன்மாக்கள் தான் தெய்வமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. தெய்வம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய தேவைகளை தருவது, வழங்குவது. அதனால அதுக்கு பேர் தெய்வம். நான் தேவதைன்னு ஏற்கனவே தேவதா பேசியிருக்கோம் இல்லையா? உங்களுடைய தேவைகளை எது நிவர்த்தி செய்கிறதோ அது தெய்வம். ஆமாம், உங்களுடைய பிறவி தேவையை எது பூர்த்தி செய்கிறதோ அது கடவுள், இறைவன், ஜீவன், முக்தி. அதுதான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தேவை எல்லாமே உடல் சார்ந்தது, பிறவி தேவை எல்லாமே ஜீவன் சார்ந்தது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் எந்த தெய்வமும் தண்டிக்காது. 25 வருஷம் ஆச்சு நான் என் குலசாமிகிட்ட போனதே இல்லை. இல்லையா? தெரியாது, நான் போனதில்லை. நிற்கிறேன்ல, பேசுகிறேன்ல, இல்லை இன்னைக்கு நைட்டு வந்து என்ன எதுவும் செஞ்சிருமா? அப்படி இல்லை. வந்தா நான் பேசுவேன், வந்தா நான் பேசுவேன், அவ்வளோதான். மன தடுமாற்ற சமயத்துல அவங்க செய்யக்கூடியது ஒண்ணே ஒண்ணு, அவங்க அந்த தெய்வத்துக்கிட்ட இவங்க பேசணும். நான் இந்த மாதிரி நானு போலான் இருக்கேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னாதான் அந்த தெய்வத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கனாக்கா அந்த தெய்வம் உடனே இவங்களாண்ட பேசிட்டோம், வழிவகுக்கும். உண்டான வழியை காமிக்கும். சிலது வந்து கனவு சொப்பனத்துல வந்து பேசி ஏதோ உங்களுக்கு புரிஞ்ச வழியில அது காட்டி கொடுக்கும். போயிட்டு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுறேன். ஆனா இவங்க அது தெய்வத்து மேல ஒரு பயம் வச்சு அவர்கிட்ட பேசறது இல்லை. பேசாதவங்க தெய்வமும் மனிதர்களும் விலகி இருக்காங்க. பயம்லாம் இல்ல, அச்சம் இருக்கு. பயம் இருக்கிறவன் ஏன் போய் திட்ட போறான்? நீங்க வேற சண்டை கேட்டா என்ன சொல்லுமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. இங்க நான் அலோர் கோயில பாக்குறேன், அருவாள் எடுத்துட்டு அவரே வெட்ட போறான். எங்கடா போறான்? கருப்பசாமியை வெட்ட போறேன்றான். ஆமா, நான் வெட்ட என்ன அப்படின்னா அவ்வளோ கோபம் கருப்பசாமி மேலே. அதாவது இது எப்படின்னா அந்த விவரம் இல்லாத அன்பு, அதீத அன்பு என்ன ஆயிருதுன்னா அது தெய்வம்னே மறந்துட்டான். நான் போய் கேட்குறேன் பாருன்னு இப்படி தூக்கிட்டு போறான் இல்லையா? பாராட்டணும். அந்த அளவுக்கு அன்பு, வெற்ற அளவுக்கு அன்புனா பார்த்துக்குங்க. ஆமா, நீ எதுவும் என்னை செய்ய மாட்ட அப்படின்ற அந்த தைரியம், அதை ஒரு வகையில் பாராட்டணும். அதுவும் செய்வாங்க இல்லையா? அது மாதிரி, அதாவது கொஞ்சம் ஒரு நூல் தான் தப்புனா மரணம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்படி போட்டதை இப்படி மாற்றி போட்டாச்சுன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதனால் அதுல இருந்து எல்லா நிலைமைகள்லையும் இருந்து சாமி என்ன செஞ்சிட்டாரு? சர்வ ஜாக்கிரதையாக நம்மளை எங்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை தெய்வங்கள் இருக்கு. அத்தனை தெய்வங்களையும் தாண்டி நம்ம ஒரு மார்க்கத்தில் வித்தையை வச்சுக்கிட்டு பயணப்படணும்னா லேசில் விஷயமா? இது சாதாரண விஷயமா? அவ்வளோ பெரிய ஆயுதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு இல்லையா? வர்ற தெய்வம் அங்கே நின்று தான் கேட்கும், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும், என்ன செய்யணும். நான் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், தெய்வம் அங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி தெய்வம் அங்கே இருக்கும், நீங்கள் அங்கே இருந்தீங்க. இடத்த மாற்றிட்டாரு சாமி. எந்த மாதிரி நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு, அதைத்தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஆமாம், சரி, நமஸ்காரம் பண்ணிட்டு சத்னி.